மனசுக்கு பிடிச்சவங்கள பிரிச்சு வச்சு பாக்குறதுலயும் மனசுக்கு பிடிக்காதவங்கள பக்கத்திலேயே வச்சு வேடிக்கை பாக்குறதுலயும் அந்த ஆண்டவனுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். விடு சண்முகம், பாம்பே என்ன ரொம்ப தூரத்துலயா இருக்கு? பக்கத்துல தானே இருக்கு. நினைச்சா ட்ரெயினை பிடிச்சு போய் பார்க்கலாம். அதுக்கு போய் இவ்வளவு யோசிக்கிறியப்பா? அப்பா குடுமா வெயிட் பண்ணுங்க, வந்துடுறேன். சரிங்க. ஒரு 10 நிமிஷத்துல வந்துடுறேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்னப்பா என்னப்பா இது? யார் நீ? ஐயா நீங்க கொஞ்சம் உட்காருங்க, நான் சொல்றேன். தம்பி உட்காரு தம்பி. அண்ணே நீங்களும் உட்காருங்கண்ணே. என்ன யாருன்னு உங்களுக்கு தெரியாது, ஆனா உங்களே எனக்கு நல்லாவே தெரியும். என் பேரு குணாங்க. உங்க மச்சான் சாமிதுரைக்கு நான் மச்சான். எங்க அக்காவை தான் அவர் கல்யாணம் பண்ணியிருக்காரு. ஓஹோ, அது சின்ன வயசுல பார்த்தது தம்பி. இப்ப அடையாளம் தெரியல. ஆமா, எங்க இருக்கீங்க, என்ன பண்றீங்க? சின்ன வயசுல கான்வென்ட்ல படிக்கணும்னு ரொம்ப ஆசைங்க. ஆனா அந்த வயசுல கமரக்கட்டு சாக்லேட் வாங்க கூட எங்க கிட்ட காசு இல்லை. ஆசையா இருக்குன்னு சாக்லேட் திருடி சாப்பிட்டேங்க. கடைக்காரன் காசோட சேர்ந்து திருடிடான்னு போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துட்டான். மைனர் ஜெயில கொஞ்ச நாளுங்க. ஜெயில கூட படிக்கிறவன் எப்படி இருப்பான்? திரும்பவும் திருட்டு ஜெயிலுன்னு அப்படியே பாம்பேக்கு போயிட்டேங்க. பாம்பேல தான் திருந்த வாய்ப்பு கிடைச்சது. அங்க இருந்த ஒரு நல்ல மனுஷன் அவருடைய பங்கடை எனக்கு கொடுத்தாரு. 1 3 ஆச்சு, 3 30 ஆச்சு. இப்போ ஒரு 100 இடத்துல பங்கடை இருக்குங்க. லட்சத்துல வருமானம். ஆனா மனசுல நிம்மதி இல்லைங்க. ஏன்னு யோசிச்சா அங்க உறவுன்னு சொல்லிக்க எனக்கு யாருமே இல்லைங்க. அதான் அக்கா குடும்பம் ஞாபகம் வந்துருச்சு. நான் கிளம்பி வந்துட்டேன். அவங்க எல்லாரையும் பார்த்ததுல சந்தோஷம். இது என் சின்ன மாமன் கார்த்திக். வணக்கம். இது உன் மாமனோட மச்சான். ஹலோ. ஓ, நீதான் குணாவா? நீங்க சொல்லுங்க தம்பி. அது எல்லாரையும் பார்த்துட்டு மட்டும் ஊரு கிளம்பலான்னு யோசிச்சப்ப என்னை கிளம்ப விடாம பண்ணது அண்ணங்க. அண்ணம்மா அவ அண்ணத்துடைய அன்பு, அண்ணத்துடைய பேச்சு. சாரிங்க, என்ன மன்னிச்சிருங்க. அதாவது அண்ணத்தோட அன்பு, அண்ணத்தோட அன்பான பேச்சு, இவ்வளோ சின்ன வயசுலயே அதோட உழைப்பு, இது எல்லாத்தையும் தாண்டி உங்க வளர்ப்பு. ஒரு மனுஷன் முழு மனுஷனா மாறுற இடம் அவன் கல்யாணம் தாங்க. அப்படி என்ன முழு மனுஷனா மாத்தினது அண்ணங்க. கட்டிக்க ஆசைப்பட்டங்க. மாமா பேசினாரு, அண்ணன் ஒத்துக்கலங்க. மறுபடியும் பேசினங்க, அண்ணன் ஒத்துக்குச்சுங்க. அண்ணத்துக்கு அப்பாவா பேருக்கு என் மாமா இருந்தாலும் அண்ணத்துக்கு அப்பா அம்மா எல்லாமே நீங்க தானே. உங்க அனுமதி இல்லாம, உங்க ஆசீர்வாதம் இல்லாம அண்ணன் எனக்கு பொண்டாட்டியா வர முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியுதுங்க. அதாங்க உங்களை பார்த்து பேசிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். என்னடா இவன் ஜெயிலுக்கு போனவன், இவனுக்கு நம்ம பொண்ணு கொடுக்கலாமான்னு யோசிக்கலாம். அது விதிங்க.
விதியை உடைச்சி வெளியே வந்துட்டேங்க. உங்க மனசுல இவன் நல்லவன், இவன் உங்க பொண்ணை நல்லா பார்த்துப்பான்னு தோணுச்சுனா மட்டும் என்னை கட்டி வைங்க. என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? வேணாங்க. உங்க மனசுக்கு பிடிக்கலனா அது எனக்கு வேணாமுங்க, நான் செய்யலைங்க. உங்களுக்கு என்ன பிடிச்சி உங்க கையால தாலி எடுத்து கொடுத்தா மட்டும் நான் அண்ணன் கழுத்துல தாலி கட்டுறேங்க. உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னீங்கன்னா நான் வெளியில போயிடுறேன். ஆனா ஒண்ணுங்க, அண்ணன் மாதிரி இருக்கிற பொண்ணு என்ன மாதிரி ஒரு பையனுக்கு பொண்டாட்டியா அமைஞ்சா என் புள்ள என்ன மாதிரி உருவாகாம ஒரு நல்லவனா உருவாகும். அதுக்கு அண்ணன் மாதிரி ஒரு தாய் வேணுங்க. அதாங்க. இவனா இப்படி பேசுறான்? இதுக்கு அப்பா என்ன முடிவெடுக்க போறான்னு தெரியலையே. நிறைய உண்மை சொல்லியிருக்கீங்க. ஆமாங்க. அதுக்காகலாம் அன்னத்தை கொடுக்க முடியாது. அவ வாழ போற இடம் எப்படி, அவ எங்க இருக்க போற, அதெல்லாம் நான் கொஞ்சம் பார்க்கணும். விசாரிங்க, விசாரிச்சுட்டு உங்க பொண்ணை கொடுங்க. என்ன புரிஞ்சுக்கிட்டதுக்கும் என்ன மதிச்சு பேச வந்ததுக்கும் ரொம்ப நன்றி. ஆனா எதுவுமே நம்ம கையில இல்லை. எல்லாத்தையும் மேல இருக்கும் பார்த்துட்டு தான் இருக்கான். அவன் என்ன நினைக்கிறானோ அதுபடிதான் நடக்கும். எனக்கு அப்பா அம்மா கிடையாது. எங்க அப்பா ஸ்தானத்துல நீங்க இருக்கணும். அப்ப நான் கிளம்புறேங்க. வரேங்க, வரேங்க. வண்டி அடியா. ஏன்பா, இவன் தான் நம்ம அண்ணத்தை கட்டிக்க போறானா? அப்படின்னு உன் மாமனாத்தையும் முடிவு பண்ணியிருக்காங்க. ஓ, ஓகே. ஆளே சரியில்லை, இவனை போய் எப்படி? என்ன சண்முகம், நான் என்னமோ நினைச்சேன். நல்ல பையனா இருக்கான். டப்புன்னு அவன் உண்மையை வேற பேசிட்டான். நீ தாலி எடுத்து கொடுத்தாதான் கட்டுவேங்கிறான். உன்னை பத்தி வேற எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கானேப்பா. ஆச்சரியமா இருக்கு. அதான் எனக்கும் ஆச்சரியமா இருக்கு. அவன் சொல்றதுல பாதி உண்மை இருக்கு, பாதி பொய் இருக்கு. எல்லாம் சரிதான்ப்பா. ஜெயிலுக்கு போயிருக்கான், அதுவும் பாம்பே ஜெயில இருந்தேன்னு வேற சொல்றான். ஜெயில இருந்தனால மட்டும் ஒருத்தனை தப்பானவன் சொல்லிட முடியாது. ஜெயில இருக்கவங்க எல்லாம் கெட்டவங்களும் கிடையாது, வெளியே இருக்கவங்க எல்லாம் நல்லவங்களும் கிடையாது.